அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அது அந்த வாரம் அவர்களுக்கு செயல்பாட்டுக்கு உரிய ஒரு நல்ல பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குறிப்பிட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். வெளியூர் பயணங்களால் உடல் அசதி ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அனுசரித்து போவது ரொம்ப சிறப்பு. குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்படுகிறது என முழுமையான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. நீங்கள் எதற்கும் பயந்து கொள்ள வேண்டாம். எந்த செயலை செய்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நல்ல வழிபாட்டு முறையை மேற்கொண்டுட்டு ஒரு செயலை செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதி அப்படின்னு பார்க்கும்போது, நிதியில் சின்ன சின்ன இழப்புகள் இருந்தாலும் கூட அதை நீங்கள் சரி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பீங்க. குறிப்பிட்ட இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. குறிப்பாக வாரத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதளவிலும் உடல் அளவிலும் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்படி இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வாரமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு இன்னும் இந்த வரக்கூடிய வாரத்தில் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதே போல் உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் எடுத்த கவிதா அப்படின்னு எதையும் யோசிக்காமல் நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவுகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்காது. அது ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம். இந்த உறவுகள்கிட்ட பேசும்போது நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு தந்தையுடன் வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. வழக்குகளில் பொறுமை உங்களுக்கு ரொம்பவே அவசியம். அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட இணக்கமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் யாருக்கிட்டையுமே ரொம்ப உறவு அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். அதே போல் வம்பு சண்டை அந்த மாதிரி சண்டைக்கு வாய் வார்த்தை விடுறது அது மாதிரிலாம் எதுலேயும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் அலுவலகத்தில் பணி சுமை உங்களுக்கு அதிகரித்து காணப்பட்டாலும் கூட அதற்கு ஏற்ப சலுகைகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே போல அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பணி அப்படின்னு பார்க்கும்போது நல்லதொரு பாராட்டை பெறக்கூடியதாகவும் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல அதிகமாக நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறதோ அல்லது கருத்து சொல்வதோ கூடாது அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கிறாங்க. இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுங்க. ஆனாலும் ஓரளவுக்கு திருப்திகரமான லாபம் இருக்கும். மேலும் கடையை நீங்கள் புதிய இடத்துக்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது ஒரு லேசான சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லா பெண்களுக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த சோர்வு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, தைரியமான முறையில் கொண்டு போகும்போது கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஒரு நல்லதாகத்தான் இருக்கும். அதே போல் அலுவலகம் போகக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது.
உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 4, 6. நீங்கள் அதிர்ஷ்டமாக வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் அம்பாளை வழிபாடு செய்யலாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி அம்பாளை வழிபாடு செய்யும்போது பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து 27 முறை அந்த அம்பாளுடைய பெயரை பாராயணம் செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்வதால் நீங்கள் அப்படி கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்புங்க. நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்தனி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வாரத்தில் செழிப்பான நாட்களும் இருக்கும். அதே போல் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் அதையும் கவனிக்கிறது ரொம்பவே நல்லது தான். சரி, மேலும் குறிப்பிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தினுடைய தொடக்கத்தில் சில லாபகரமான திட்டங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதலான வருமான ஆதாரங்கள் உருவாகும். நிதி சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிக்கப்படக்கூடியதாக தான் இருக்கும். ரொம்பவே எனக்கு இது பிரச்சனை, என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்லாம் இருக்காது. கண்டிப்பாக அது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்க போகுது. அதே போல் வேலையை மாற்ற நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய நண்பருடைய உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். வாரத்தினுடைய நடுவில் நண்பர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்பவே சாதகமான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நண்பர்களுடன் நீங்கள் சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுற்றுலா அப்படின்னு நிறைய நாள் நான் யோசித்து என்னால் நான் நிறைய திட்டம் போட்டு அதை என்னால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் போடக்கூடிய அந்த சுற்றுலா திட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதே போல் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடியதாகத்தான் இருக்கும். வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமான நிறமாக சொல்லப்படுது. அதே போல் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சாரம், நெருப்பு தொடர்பான அபாயமான வேலைகளில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும். நீங்கள் எப்போயுமே நம்ம பார்க்குறது தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இருக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசு தொடர்பான வேலையில் இருந்து உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கும். உங்களுக்கு அரசு மூலியமாக சாதாரணமாக கிடைக்கிற ஒரு விஷயம் கூட நிறைய தடைகளோடு ரொம்ப முயற்சி செய்து அதுக்கப்புறமா தான் கிடைக்கிறது மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த அரசு தொடர்பான வேலைகளில் இருந்து தற்போது உங்களுக்கு தடைகள்லாம் நீங்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எதிரிகளுடைய திட்டங்களை கூட முறியடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. அதே போல் வீடு மனை தொடர்பான விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் வீடு மனை தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அதை முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க தான் போகுது. காதலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தினுடைய ஒப்புதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நேர்மறையாக சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. வீடு மனை தொடர்பான சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான மன ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவை வந்த வழியே மறைந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் பெரிதாக எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது தான். அதே மட்டும் இல்லாமல் வார தொடக்கத்தில் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சூழ்நிலையில் நீங்கள் எப்போவுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் கண்டிப்பாக சரியான முறையில் கையாளக்கூடிய திறமையான நபராகத்தான் இருப்பீங்க. முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீடு தொடர்பான விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு அது மிக பெரும் சங்கடங்களை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு அமையலாம். அதே போல் அன்பானவர்களை சந்தித்து மகிழக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய ஏற்ற இறக்கங்களை காண நேரிடலாம். காதல் உறவில் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்லாம் சொல்லப்படுது. உடல் நலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உடல் நலம் உங்களுக்கு நல்லதொரு நிலையை தான் இருக்குது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் எதுவும் பயந்துக்க வேண்டாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். நீங்களும் மேஷ ராசிக்காரர்கள் அல்லது நீங்கள் 12 ராசிகளில் எந்த ராசிக்காரர்கள் என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.